அவர்களின் தயாரிப்பில் ரமேஷ் கோவிந்தன் அவர்கள் இயக்கத்தில் ஜெஸ் பிரேசர் அவர்கள் ஒளிப்பதிவில், தஷிகரன் அவர்களின் இசையில், கே பழனி அவர்களின் வசனத்தில் உருவாகும் குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் தொடங்குகிறது. அதனை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற தயாரிப்பாளர் கமலேஷ் அவர்களுக்கும் இயக்குனர் ரமேஷ் கோவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வில் தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான திருமிகு லைன் சுரேஷ் பாபு அவர்களும், இயக்குனர் களஞ்சியம், இயக்குனர் சரவண சுப்பையா மற்றும் திரு கூல் சுரேஷ் ஆகியோரும் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர். உதவி மற்றும் இணை இயக்குநர்களாக லிங்கா கண்ணன், ஜீவா ஆகியோர் இந்த திரைப்படத்தில் இயக்குனருக்கு துணையாக இருந்து பணியாற்ற உள்ளனர். பொது தகவல் தொடர்பு அதிகாரியாக வெங்கட் உதயா ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர். இந்த படப்பிடிப்பை குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இதர கலைஞர்களுக்கும் கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். குடும்ப அட்டை திரைப்படம் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற, கணவனாகவும் தந்தையாகவும் இருக்கிற ஆண்மகனின் வாழ்வியலை விவரிக்கிற படமாக இது அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு குடும்ப தலைவன் குடும்ப சுமைகளை சுமக்கிறான், சமூக நெருக்கடிகளுக்கும் ஆளாகிறான் என்பது குறித்து விரிவாக இந்த திரைப்படம் பேச இருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த திரைப்படம் சிறப்பான முறையிலே அமைய இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எல்லோரும் புதிய முகங்கள். அவர்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. அவர்கள் இந்த திரைப்படத்தின் ஊடாக திரைக்களத்தில் பெரும் வரவேற்பை பெற்று செல்வாக்கை பெற்று வளர்ந்தோங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்துள்ள கமலேஷ் அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரும் எதிர்காலத்தில் சிறந்தோங்க வளர்ந்தோங்க என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்ப அட்டை அப்படின்ற திரைப்படம் வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பேன் கார்டு இல்லாமல் இருக்கலாம், நிறைய கார்டுகள் வச்சுருக்க நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எது வேணால் இல்லாமல் இருக்கலாம். குடும்ப அட்டை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்காது. ஏன் இன்னும் சொல்லணும்னா ஓட்டர் ஐடி கூட நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். குடும்ப அட்டை எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கும். நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். ஒரு குடும்பத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். பெண்களுக்கான திரைப்படங்கள் நிறைய வந்து பெண்களை போற்றி பாடியிருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி பேசியிருக்காங்க. ஆண்களுக்காக யாருமே படம் பண்ணல, ஆண்கள் பாதுகாப்பை பற்றி யாருமே சிந்திக்கவே இல்லை. ஒரு குடும்பத் தலைவன் எவ்வளோ சுமைகளை சுமக்கிறான் அப்படின்றத பற்றி யாரும் சொல்லவே இல்லை இது வரைக்கும் சினிமாக்களில். அது பெருசாக பேசப்படல. ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் வரும், அது மறைஞ்சு போயிடும். அதை பற்றி ஒரு ஆணித்தரமாக ஒரே இடத்துல நின்று இந்த படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு தம்பி வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்துக்குள்ளே. ஒரு கணவன் எப்படி மனைவியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு மனைவி கணவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், எந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய நேரிடும், அதை நம்ம எப்படி பாதுகாப்பாக அந்த குடும்பத்துக்குள்ளவே நம்ம அதை கண்காணிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய சொல்லியிருக்கோம். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், பிள்ளைகளை நம்ம எப்படி கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி
அவன் வந்து ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் வரை நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளோ கவனமாக அவங்கள வளர்க்கணுன்றதை பற்றி படத்தில் நிறைய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். அதனால் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். இந்த பட துவக்க விழாவுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் என்னுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த துவங்கி வச்சதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. வணக்கம். சரோஜாஜி ஹவுஸ் தயாரிக்கும் குடும்ப அட்டை என்ற படத்தில் நான் வந்து இயக்குனர் அறிமுகம் ஆகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் வந்து முன்னாடி இருந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். நன்றி. உங்களை பார்த்து பயந்துட்டீங்களா? அண்ணன் எவ்வளோ பேசுவார். நீங்கள் சொல்லிட்டீங்கன்ட்டு அவர் போதுன்னு நினைக்கிறேன். படத்தை முன்கூட்டியே சொல்லி குடும்ப அட்டைன்றது நம்ம நினச்சிருக்கோம். அது குடும்பத்தோட அது வந்து ஒரு இலவச பொருளோ இல்லை கவர்மெண்ட் சலுகையோ இல்லை நமக்கோட ஒரு வாழ்வாதார ஒரு இதுவோ நினைக்கிறோம். ஆனால் அதில் வந்து ஒழுக்கன்ற விஷயம் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு. நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை தான் நம்ம பேஸ் பண்ணி அது கதையாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான ரமேஷ் கோவிந்தன் அவர்களுக்கு ஆடை போர்த்தி வாழ்த்துகிறோம். கதாநாயகி ஏஞ்சல் அவர்களுக்கும் ஆடை போர்த்தி வாழ்த்துகிறோம். தயாரிப்பாளர்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான நிறைய குடும்பங்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து. ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொடுப்பாங்க. அது வந்து முறையாக விண்ணப்பிக்கணும். கிடைக்காதவங்க யாருன்னு நம்ம அடையாளம் கண்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அரசியல் கட்சிகள், சமூக நல அமைப்புகள் பணியாற்றி வருகிறார்கள். ஆகவே ரேஷன் அட்டை இல்லாமல் இங்கே வாழ முடியாது. அதுதான் அவர் சொன்ன மாதிரி, நம்ம லயன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்ன மாதிரி, இத்தனை கார்டு யார் வச்சுருந்தாலும் குடும்ப அட்டை இல்லாமல் யாரும் இங்கே இருக்க முடியாது. அப்படி நம்முடைய ஆட்சி நிர்வாகம் குடும்ப அட்டையின் ஊடாகத்தான் இயங்குகிறது. எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் குடும்ப அட்டை இருந்தால்தான் பயன்பெற முடியும். எனவே குடும்ப அட்டை இல்லாத குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப வியப்புக்குரியது. அவர்களுக்கு கிடைக்க செய்வதிலே எந்த சங்கடங்களும் இருக்க வாய்ப்பில்லை. மாவட்ட ஆட்சியரை அணுகினால் உடனே கிடைக்கும். மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. சில வாரங்களா வந்து தமிழக அரசியலும் சரி, மீடியாவும் சரி, விஜய் கரூரும் சுற்றி வந்துட்டே இருக்க. இது மக்களுக்கும் நாட்டுக்கும் கரூரில் நடந்த துயரம் அவ்வளவு பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் நாம் இதை பற்றி எதிரும் புதிருமாக கருத்துக்களை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு தலைவரும், ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் படிப்பினை பெற வேண்டும். நாம் கூட்டுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஒருங்கிணைக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், நம்மை நம்பி வருகிற, தேடி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற படிப்பினை நமக்கு தேவை. கரூர் கொடும் துயரம் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதுதான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுன்ற வாசகம் எங்க பார்த்தாலும் இருக்கு. தமிழ்நாடு யாருக்கிட்ட போராடணும், எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆளுநர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து? அதுக்கு முதலமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், சனாதன பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக முற்போக்கு சக்திகள் போராடுவார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அது திமுக மட்டுமல்ல, திமுக போன்ற முற்போக்கான அரசியலை பேசக்கூடிய அனைவரும்
வலதுசாரி அரசியலுக்கு எதிராக போராடுவோம் என்றுதான் அதற்கு பொருள். அதே மாதிரி 50% உயர்கல்வி படித்த தமிழ்நாட்டில் தலித் சமூகங்களுக்கு இந்த நாட்டில் நடத்தக்கூடிய அந்த வந்து ரொம்ப வருத்தமளிக்கிறதாகவும் ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்கணும்? தலித் மக்கள் மீது அவர் காட்டுகிற கரிசனத்திற்கு நன்றி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதே நிலைதான் என்பது அவருக்கும் தெரியும். அதை அவர் வெளிப்படையாக பேசவில்லை என்பது ஏன் என்று விளங்கவில்லை. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. கம்பேரிட்டிவ்லி உத்தரப்பிரதேசத்தில் தான் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஒப்பீட்டளவில் வட இந்திய மாநிலங்களில் தான் இன்னும் ரொம்ப கடுமையான சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அளவுக்கு அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆளுநர் அவர்கள் அதையும் கவனத்திலே வைத்து பேச வேண்டும். வைகோ மருத்துவர் ராமதாஸ் 2 பேரும் மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க நலம் பெற்று வீடு திரும்ப என்னுடைய விளைவை வெளிப்படுத்துகிறேன்.